1995 ரிலீஸ் ஆன சந்திரலேகான்ற படத்துல தளபதி விஜய்க்கு பேரா நடிச்சது மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார். அதுக்கப்புறம் ஆக்டர் ராஜ்கரனுக்கு பேரா மாணிக்கம்ன்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து தெலுங்குலயும் மலையாளத்திலயும் ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா சின்ன திரைக்குள்ள நுழைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் வனிதா தன் கூட நாடகத்துல நடிச்ச ஆக்டர் ஆகாஷை திருமணம் பண்ணி சில ஆண்டுகள் கழிச்சு தங்களுக்கு இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால 2007 டிவோர்ஸும் பண்ணிருந்தாங்க. முதல் கணவரை டிவோர்ஸ் பண்ண சில மாசங்கள்லயே ஆனந்த் ஜெயராஜன்றவரை ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2012 அவரையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் சினிமாவில் திருப்பியும் நடிக்க போறேன்னு சொல்லி எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்ன்ற படத்துல ராபர்ட் மாஸ்டருக்கு பேரா நடிச்சிருந்தாங்க. சொல்லப்போனா இந்த படத்தை ஆக்ட்ரஸ் வனிதா தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட ஷூட்டிங் அப்ப ராபர்ட் மாஸ்டரும் வனிதாவும் லவ் பண்றாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆக்ட்ரஸ் வனிதாவோட பேரை ராபர்ட் மாஸ்டர் பச்செல்லாம் குத்திருக்காருன்னு சொல்லி சர்ச்சைகளும் கிளம்பிச்சு. பட் அதுக்கப்புறம் ராபர்ட் மாஸ்டர் அதெல்லாம் சும்மா தான் படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் அப்படி பண்ணிருந்தோம்னு சொல்லியிருந்தாரு. ஒரு வழியா இந்த காதல் சர்ச்சை முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆக்ட்ரஸ் வனிதா பீட்டர் பால்ன்றவரை லவ் பண்ணி 2020 திருமணம் பண்ணிருந்தாங்க. பட் இதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. பீட்டர் பால் ரொம்ப குடிக்கிறாருன்னு சொல்லி வெறும் 3 மாசத்துல அவரையும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவை ஃபோக்கஸ் பண்ண ஆக்ட்ரஸ் வனிதா ஷோஸ், மூவிஸ், பிசினஸ்னு இப்படி ரொம்பவே பிஸியா இருந்துகிட்டு வராங்க. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் வனிதா ரீசெண்டா ஒரு போஸ்டை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்ட்ல பீச்சோரமா ராபர்ட் மாஸ்டருக்கு ஆக்ட்ரஸ் வனிதா முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு பிக் இருக்கு. மேலும் அந்த போஸ்ட்ல இந்த டேட்டை சேவ் பண்ணிக்கங்க, அக்டோபர் 5 மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதை பார்த்த நெட்டிசன்ஸ் பலரும் ஆக்ட்ரஸ் வனிதா தன்னுடைய பழைய லவரை 4வது திருமணம் பண்ணிக்க போறாங்க போல இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. சொல்லப்போனா இந்த போஸ்ட் சோசியல் மீடியால வைரலானதை தொடர்ந்து நிறைய பேர் இவங்களுக்கு கல்யாணம் தான் நடக்க போகுதுன்றத கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல இன்னும் சில பேர் இவங்க கல்யாணம் எல்லாம் பண்ண போறதுல இவங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு வராங்க. அதை தான் இப்படி வித்தியாசமா ப்ரொமோஷன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சோ அதோட அப்டேட்டை தான் இவங்க 5ஆம் தேதி ரிவீல் பண்ண போறதாவும் சொல்லி பேசிக்கிட்டு வராங்க. இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த போஸ்டோட விடையை தெரிஞ்சுக்க அக்டோபர் 5 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.